எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி வீட்டிலையே ஐஸ்கிரீம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது நம்ம ஜஸ்ட் வெறும் 4 பொருள் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். பட் டேஸ்ட் வைஸ் நம்ம வெளியில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள் இதோட மெஷர்மெண்ட்ஸ் வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். வாங்க ஐஸ்கிரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நமக்கு 1/2 லிட்டர் பால் தேவை. அது நல்ல கொழுப்பு சத்து நிறைந்த பால், அதாவது ஃபுல் ஃபேட் மில்க்குன்னு அந்த பாக்கெட்லேயே போட்டிருக்கோம். அந்த மாதிரி நல்ல கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய பாலாக இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டு. உங்கள்கிட்ட பசும்பால் இருக்குன்னா கூட நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே 1/2 லிட்டர் பாலுக்கான அளவு தான். நீங்கள் எந்த அளவு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். இந்த வெண்ணெய் அன்சால்டட் வெண்ணெய், அதாவது உப்பு சேர்க்காத வெண்ணெய். அடுத்ததாக 50 கிராம் சர்க்கரை. அடுத்தது கஸ்டர்ட் பவுடர். இது 1 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் கிடையாது அப்படின்னா இதுக்கு ஆப்ஷனலாக கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்படி கார்ன்ஃப்ளவர் மாவும் கிடையாது அப்படின்னா நார்மலாக நம்ம எல்லார்கிட்டையுமே கோதுமை மாவு இருக்கும். அந்த கோதுமை மாவு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கணும். இது ரெண்டுமே 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். சப்போஸ் கோதுமை மாவு எடுத்துக்கிறீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. இதே டேஸ்ட், இதே டெக்ஸ்சர் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 லிட்டர் பாலை அப்படியே ஒரு வாணலியில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துக்கக்கூடிய பாத்திரம் அகலமானதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சூடு ஈவனாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த பாலில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அப்படியே நம்ம இன்றைக்கி காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் பால் நல்லா கொதிக்கிற வரை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதில் கொதிக்க கொதிக்க ஆடை படிஞ்சிட்டே இருக்கும். அந்த ஆடையை உள்ளே எடுத்து விட்டுட்டே இருங்க. சைடில் இந்த மாதிரி ஓரங்களில் கரைகளில் பால் திக்கு திக்காக அப்படியே பிடிச்சிட்டே இருக்கும். அந்த பாலையும் உள்ளே எடுத்து விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம ஊற்றிருக்க 1/2 லிட்டர் பால் ஒரு 3/4 வாசியாக நமக்கு குறைஞ்சி வரணும். அது நம்மளுக்கு பார்க்குறப்பே தெரியும். பாருங்கள், நம்ம சேர்த்த 1/2 லிட்டர் பால் வந்து ஒரு 300 ml கிட்ட நல்லா கொதிச்சு வந்திருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து 20 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இந்தளவு கொதிச்சது கரெக்டாக இருக்கும் நமக்கு. நீங்கள் இந்த ஐஸ்கிரீமுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் பக்கத்தில் ஏதாவது வேலை பண்ணிகிட்ருக்கப்ப சைடில் பாலை காய வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் நமக்கு நல்லா கொதித்து வற்றி வந்துடும். இது நம்ம 300 ml வந்துருச்சா அப்படிங்கிறத அளந்து பார்க்கலாம் வேண்டாம். சும்மா தோராயமாக கண்ணளவில் 300 ml வந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரில் ஒரு 2 ஸ்பூன் சுட சுட இருக்கக்கூடிய பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கட்டி தட்டாத மாதிரி நல்லா கைவிடாமல் கலக்கி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அதில் கட்டி ஃபார்ம் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நமக்கு லங்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா இதை நம்ம பாலில் சேர்க்குறப்ப கட்டி கட்டியாக வந்துடும். அப்புறம் ஐஸ்கிரீம் நமக்கு சீக்கிரத்தில் செட் ஆகாமல் போயிடும். அதனால் நல்லா ஃபைனாக கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃபைனாக இருக்குது. இந்தளவு கரைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு பால் 20 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். பட்டர் ஃபுல்லாக டிசால்வ் ஆகட்டும், கரைஞ்சி வரட்டும். வெண்ணெய் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 50 கிராம் சுகர், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். சுகரும் நமக்கு நல்லா கரைஞ்சி வரணும். இந்த சுகர் ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். இதை கூடவோ குறைவோ எடுக்க வேண்டாம். இதே அளவு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒயர் விஸ்க் இருக்குன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறப்ப கட்டி தட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணோன்னா கட்டிப்படாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம கரைச்சிருக்க கஸ்டர்ட் பவுடரை 2-3 பேட்சஸாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 டைம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. இது சேர்க்குறப்ப நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரை நம்மளோட எய்ம் என்னென்னா கட்டி தட்டாத மாதிரி இதை நல்லா கலந்து எடுத்துக்கணும். கஸ்டர்ட் பவுடர்னு கிடையாது, கார்ன்ஃப்ளவர் மாவு, கோதுமை மாவு, எந்த பொருள் சேர்த்தாலும் இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கிளறி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம எல்லா கஸ்டர்ட் பவுடரையும் சேர்த்தாச்சு. இது ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாலோட பதம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா நமக்கு ஐஸ்கிரீம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்குமோ அந்தளவு திக்னஸில் இருக்கணும். பாருங்கள், சூப்பராக நமக்கு நம்மளோட ஐஸ்கிரீமோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஆற வச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு வர அளவுக்கு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மில்க் வந்து ப்ளைனாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இருந்தாலும் ஐஸ்கிரீமாக நம்ம பண்ணி கொடுக்குறப்ப குழந்தைங்க எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால் இதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணுங்கிறது பார்க்கலாம் வாங்க. இது ஃபஸ்ட்டு நமக்கு நல்லா ஆறட்டும். பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறி இருக்குது. இது ஆறினதுக்கப்புறமா இன்னமுமே நமக்கு நல்லா திக்காய் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. 1/2 லிட்டர் பால் சேர்த்து நம்ம ஐஸ்கிரீம் செய்கிறப்ப ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஐஸ்கிரீம் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட இதில் நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ வந்து வீடியோவை எண்டு வர பாருங்கள். கம்ப்ளீட்டாக சூப்பரான டெக்ஸ்சரில் உங்களால் ஐஸ்கிரீம் பண்ண முடியும். இந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது ஃப்ளேவர்ஸ் பிடிக்கும் அப்படின்னா வெனிலா எசன்ஸோ இல்லை ரோஸ் மில்க் எசன்ஸோ எது உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளைனாக கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறேன். அதனால் எந்த ஃப்ளேவருமே நான் சேர்க்கலை. பாருங்கள், இந்த மிக்சரில் நமக்கு கட்டி எதுவுமே தட்டலை. அப்படி உங்களுக்கு கட்டி பட்டுருச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேணாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் இருந்ததுன்னா அதில் இந்த டைமில் வடிகட்டிக்கோங்க. நல்லா வடிகட்டிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நான் டைரெக்டாக அப்படியே சேர்க்குறேன். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கிறதால அது அப்படியே டைரெக்டாகவே ஒரு பேட்சாக சேர்த்துட்டேன். நீங்கள் பால் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை 2-3 பேட்சஸாக பிரிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது கிளாஸ் ஜார்ஸ் இருக்குன்னா கூட ரொம்ப பெஸ்ட்டாக அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸியில் அடிச்சுட்டு எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோ திக்காக இருந்தது. மிக்ஸியில் அடித்ததுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை நம்ம கண்டெய்னரில் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஃப்ரீசரில் ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் 4 மணி நேரம் கழித்து செக் பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்படி ஆயிருந்ததுன்னா நமக்கு கரெக்டு. அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். இது ஃப்ரீசரில் இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 4.5 மணி நேரம் ஆயிருக்கு கரெக்டாக. இப்போ நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக திக்காக இருக்குது. முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. இதை மறுபடியும் மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு அடிச்சுட்டு மறுபடியும் அதை கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ராசஸ் நம்ம 4 டைம் பண்ணணும். பாருங்கள், இது 3rd டைம் நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கூட திக்காக இருக்குது. இந்த மாதிரி 4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் 4 டைம் இந்த ப்ராசஸை நம்ம திரும்ப திரும்ப பண்ணணும். 4 மணி நேரம்னா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆனால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ பாருங்கள், ப்ளைனான கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் சூப்பராக நமக்கு செட் ஆகி வந்துருச்சு. இது ஒரு 80% செட் ஆகிருக்கு. நம்ம 3 டைம் இதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு மாற்றிருக்கோம். இப்போ 4வது டைம் இதை அகைன் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு டைம் நல்லா 1 நிமிஷம் அடிச்சுட்டு இதை மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், 4 டைம் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக நம்மளோட கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நான் கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் டெக்கரேஷனுக்காக. பாருங்கள், ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிருக்கு. வெளியிலேருந்து பார்க்குறப்பே நமக்கு தெரியுது. நீங்கள் இந்த மாதிரி வேணும்னா ப்ளைனாக பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்கள்கிட்ட மேங்கோ ஃப்ளேவர், ரோஸ் மில்க் ஃப்ளேவர் எந்தெந்த ஃப்ளேவர் இருக்கோ உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் ஆட் பண்ணி கூட பண்ணலாம். பாருங்கள், உங்கள்கிட்ட ஸ்கூப் இருக்குன்னா அதை வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். சூப்பரான டெக்ஸ்சரில் பர்ஃபெக்டான ஐஸ்கிரீம் நமக்கு ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த சூப்பரான 4 பொருள் வச்சு வீட்டில் சிம்பிளாக செய்யக்கூடிய ஐஸ்கிரீமை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.